ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராபின்சன் க்ரூஸ் சாப்டர் 5 கனாயோட பார்ட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 5வது சாப்டர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நான் வீடியோ போட்டிருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 4 years now since the time Robinson Crusoe had landed on the island that I was to call my home. அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகிடுச்சான். ராபின்சன் க்ரூஸ் அது அவரோட வீடுன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். And in these 4 years, I had often wondered about the tract of land I had spotted one day from the top of the tallest hill on the island. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் அந்த 4 வருஷத்தில் நிறைய நாள் நினச்சி பார்த்துருக்காராம் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பெரிய மலை இந்த ஐலாண்டில் இருக்கிறதுலே பெரிய மலை மேலேருந்து பார்த்தார் தானே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்த ஒரு வெஸ்ட்டு பக்கம் ஒரு இடத்த பார்த்தார்ல, அதை பற்றி நிறைய நாள் நினச்சிக்கிட்டே இருந்திருக்காராம். Now that I had mastered the elements and also managed to make my life seemingly comfortable on the island, I confidently decided to make an attempt to travel to the distant tract of the land towards the western shore. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இப்போ அந்த ஐலாண்டில் இது இருக்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணதால் இது ராபின்சன் க்ரூஸோட லைஃப் அந்த ஐலாண்ட்லேயே கம்ஃபர்டபுளாக போச்சான் ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ் கடைசியாக ஒரு டிசைட் பண்ணாராம் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வெஸ்ட் பக்கம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி போயாகணும். Maybe I can plan my escape from there, I thought hopefully. The easiest and fastest way to get there would be by boat. I must make a canoe, I decided. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் நினச்சாரு அங்கே போனால் நம்ம ஈஸியாக தப்பிக்க வாய்ப்பு இருக்காங்க, ஏதாச்சும் ஷிப் வந்தாலும் வரலாம் இது நான் அப்படின்னு ராபின்சன் க்ரூஸ் நினச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு ஈஸியான வழினா அது ஒரு போட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஒரு கெனாய், அதாவது சின்ன போட் உருவாக்கலாம்னு நினச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். I recalled the Brazilian natives making such canoes from tree trunks and I planned to make one immediately. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அவர் இது நல்லா யோசிச்சு பார்த்தாராம். பிரேசிலியன்ஸ் ஆல்ரெடி கெனாய் பண்ணியிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேசில் நேட்டிவ்ஸ் எல்லாம் இது மரத்தை வச்சு அதுக்கப்புறம் உடனே ஒன்று பண்ணணும்னு நினச்சாராம். I chose a thick cedar tree which was nearly 6 feet long and heavy enough to be turned into a canoe. அதான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஒரு திக் கேடார்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திக் கேடார் ட்ரீ ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட 6 அடி ஹைட் இருந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அது கரெக்டான வெயிட்டும் அகலமும் இருந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கனாயை உருவாக்குறதுக்கு கட்டிங் இட் டவுன் டு தி கிரவுண்ட் அலோன் took me an entire week and another 2 weeks were consumed in clearing away its branches. அதான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ்க்கு அந்த ஒரு மரத்தை வெட்டுறதுக்கே எவ்வளோ நாள் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு? ஒரு ஃபுல் வாரம். அந்த ஒரு வாரத்தை கூட விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்க அந்த கிளையெல்லாம் வெட்டுறதுக்கு மட்டுமே 2 வாரம் ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ். 2 வாரம். The next month was spent cutting and chiseling away the bottom end of the trunk so as it மேக் தி கெனை ஃப்ளோட்டபிள். அதாவது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு ஃபுல் மாதம் ராபின்சன் க்ரூஸ் அவரோட கெனையோட பாட்டம் பகுதியை பார்த்துட்டு இருந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோட பாட்டமில் இது மிதக்கிற மாதிரி அந்த ஷேப்புக்கு வர வச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி I spent close to 3 months clearing the insides of the trunk to make a proper கெனை. என்னென்னா இது ராபின்சன் க்ரூஸ் கிட்டத்தட்ட 3 மாதம் அந்த கெனைக்குள்ளேயே செதுக்கிட்டு இருந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான கெனை ஆகணும்ல உள்ளே உட்கார்றதுக்கு. 5 months later my efforts had finally turned successful. அது என்னென்னா கரெக்டாக அந்த இது வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 5 மாதம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 மாதம் கழிச்சு ராபின்சன் க்ரூஸோட எஃபெக்ட் கரெக்டாக இருந்துதான். மை மேக்னிஃபிஷியன்ட் கெனாய் வாஸ் நவ் ரெடி டு செயில். என்னென்னா ராபின்சன் க்ரூஸோட செம கெனாய் செயிலாக ரெடி ஆச்சான் நான் கடலில் போகிறதுக்கு. However, it was only then that I faced my biggest problem yet with the canoe I had constructed. என்னென்னா ராபின்சன் க்ரூஸ்க்கு அப்போ தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ் செஞ்ச கெனாய்க்கு how do I drag the canoe down to the water, I wondered. The boat was big and heavy enough to carry a load of 20 people, so it was not impossible to drag it to the inland creek. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ்,
இது ராபின்சன் க்ரூஸ் நினச்சாராம், நான் எப்படி இந்த போட்டை இது தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போவேன், இந்த போட் ரொம்ப அந்த போட் ரொம்ப பெருசாகவும் வெயிட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 20 பேரும் அவங்களுக்கு தேவையானது எடுத்துகிட்டு போகுமா ஃப்ரெண்ட்ஸ். அது கிட்டத்தட்ட அந்த இது கடல் ஓரத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா இது ரொம்ப கஷ்டமாக, which was at least 100 yards away from where the canoe was being constructed. அதாவது 100 yard டிஸ்டன்ஸில் இருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கெனாய் கட்டப்பட்ட இடத்துல வந்து. I realized I had a serious problem. I tried my best, but the canoe did not budge even an inch. I had finally abandoned all hopes of ever seeing a canoe sail. 5 months of my life were completely wasted, except that it taught me one important lesson for the future, that one always need a plan ahead for such cases. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு நினச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கெனாய் நவராதது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கிறது. ராபின்சன் க்ரூஸ் அவரோட பெஸ்ட்டு ட்ரை பண்ணியும் ஒரு இன்ச்சு கூட நவரலையா ஃப்ரெண்ட்ஸ். ராபின்சன் க்ரூஸ் கடைசியில் அந்த கெனாயை விட்டுட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 மாதம் கஷ்டப்பட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் ராபின்சன் க்ரூஸ்க்கு ஒரே ஒரு லெசன் மட்டும் தான், ஒரு நீதி மட்டும் தெரிஞ்சுதான், இது எப்போ எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஸ். I must ensure that the next canoe I build is much lighter. I promised myself. Also it must be built near water as well. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இது நெக்ஸ்ட்டு கெனாய் கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இது கடல் ஓரத்துலேயே இது பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். I had some time on my hands now before starting work on the second canoe, so I decided to do something about the clothes that I possessed on the island for all the 4 years that I have now spent on the island. I've been wearing the same clothes that I have retrieved from the ship. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் அடுத்த கெனாய் செய்கிறதுக்கு முன்னாடி இது கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த டைமில் ராபின்சன் க்ரூஸ் இது ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாராம். 4 வருஷமாக ஒரே ட்ரெஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருப்பார். அந்த ஷிப்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். Naturally, they were in tatters and now just hung up my body in rags. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ராபின்சன் க்ரூஸ் நேச்சுரலாகவே தான், அதுவாக இயற்கையாகவே இது கிழிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளில் இருந்தால். It was true that the weather was quite hot in the region and there was no soul in sight. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த இடத்துல ரொம்ப வெயில் இருந்து தான் யாருமே அங்கே கண்ணுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. Yet clothes were necessary to shield me from the blaring sun that often resulted in terrible headaches for the marooned traveler. என்னென்னா ராபின்சன் க்ரூஸ் நினச்சாராம், இது கன்ஃபார்ம் எனக்கு க்ளோத்ஸ் தேவைப்படும், இல்லைன்னா அப்படியே தலைவலியாகவே இருந்துகிட்டு இருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். Since I wanted to make new clothes for myself, I went through all the fabric that I had at my disposal. ராபின்சன் க்ரூஸ்க்கு இது இது ட்ரெஸ்ஸு செய்யணுன்றதால இது எல்லா ஃபேப்ரிக், அவங்க தூக்கிப்பட்ட ஃபேப்ரிக் எல்லாம் பார்த்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். Taking all the animal skins that I had taken of the animals I had hunted, dried in the sun, the softer one like the goat seemed to be easy enough to sew into new clothes. I first made a cap that had flap running down the nape of my neck. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் இது வரைக்கும் இருந்த எல்லா அனிமல் ஸ்கின்ஸையும் பார்த்தாரா ஃப்ரெண்ட்ஸ். இது அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணாராம். அதுக்கப்புறம் இந்த கோட்டோட ஸ்கின்லாம் சாஃப்டாக இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எடுத்து ஈஸியாக சட்டை தைச்சிட்டார். அதெல்லாம் சட்டை எடுத்து ஈஸியாக தைக்கலாமா. இது முதல்ல ஒரு கேப் கழுத்து வரைக்கும் ஒரு மாதிரி செஞ்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். The fur on the flap was welcome relief during the monsoons and also acted as a guard against the sun. Then I used the same kind of goat skin to make myself a loose waistcoat and then a kind of vest. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ்க்கு அந்த இது கேப் செஞ்சதால் இந்த கேப்பில் இருக்க அந்த இது ஃபர் மாதிரி இருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் முடி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இது மழை காலத்தில் வெயில் காலத்தில் ராபின்சன் க்ரூஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிச்சான். அந்த இது கோட் ஸ்கின்னை வச்சு ராபின்சன் க்ரூஸ் ஒரு சட்டை மாதிரி தைச்சிட்டாராம். I made pants and belt as well with the goat skin. I made several little slots in the belt allowing me to carry the axe and the hatchet easily.
I made another belt which indeed to hang over my shoulder. This could hold small pouches of gunpowder and would prove quite useful when I go hunting. Finally, I made myself a pair of shoes which quite honestly look like socks. என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ராபின்சன் க்ரூஸ் ஒரு பெல்ட்டு ஒரு பேண்ட் செஞ்சுக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ் கோட் ஸ்கின்லே. அந்த இது பெல்ட்டில் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி ஒரு சின்ன சின்ன பவுச் மாதிரி வச்சாராம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த கத்தி அது மாதிரி ஐட்டம்லாம் இது எடுத்துகிட்டு போகிறதுக்காம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அடுத்த இன்னொரு பெல்ட்டு கழுத்துலேருந்து அந்த இது பேண்ட்ஸ் வரைக்கும் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் தானே இது சில படத்தெல்லாம் வில்லன்லாம் வச்சுருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இது சில தீவிரவாதிகள்லாம் அப்படியே கழுத்துலேருந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டு வருவாங்களே, அதில் கன் பவுடர்லாம் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இது ஹண்டிங் போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ராபின்சன் க்ரூஸ் அவருக்குன்னே ஒரு செட் ஆஃப் ஷூஸும் செஞ்சுக்கிட்டாராம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாக்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கோட வீடியோ நம்மளுக்கு முடிஞ்சுது. அடுத்த நான் பார்ட் 2 சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.